மதுரையில் ஜல்லிக்கட்டு துவங்க உள்ள நிலையில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் உள்ளிட்ட ஊர்களில் வாடிவாசல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், ஜல்லிக்கட்டு போட்டியை காண தமிழ்நாடே காத்திருக்கு. மதுரை எந்த அளவுக்கு விறுவிறுப்பா தயாராகிட்டு வருது? விவரங்கள். மதுரை மாவட்டத்தில் நடைபெறப் போகின்ற இந்த 3 ஜல்லிக்கட்டை பார்ப்பதற்கு உலகமே காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை காண்பதற்காக அனைவரும் தயாராகி இருக்கிறார்கள். அதே போன்று களம் காணுவதற்காக காளைகளும் தயாராகி வருகின்றன. மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் இந்த தை மாதம் துவங்கியவுடன் இந்த தை மாதம் முதல் தேதியிலிருந்து இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் துவங்கிவிடும். வருகின்ற 15, 16, 17 ஆகிய 3 தினங்களில் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும். 15ஆம் தேதி அவனியாபுரம் நிகழ்ச்சியும், 16ஆம் தேதி பாலமேடு நிகழ்ச்சியும், அதே போன்று 17ஆம் தேதி அலங்காநல்லூர் நிகழ்ச்சியும் நடைபெறும். இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறது அலங்காநல்லூர் வாடிவாசல். இந்த வாடிவாசல் வழியாகத்தான் ஜல்லிக்கட்டு காளைகள் ஒன்றின் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்படும். அதற்கான இறுதிக்கட்ட பணிகளை தான் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதே போன்று மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற 2 ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளிலும் அதற்கான ஏற்பாடுகளும் தயாராக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட ஒரு கடந்த 8ஆம் தேதி இந்த ஜல்லிக்கட்டு முகூர்த்த கால் 3 ஊர்களிலும் நடப்பட்டன. அதன் அடிப்படையில் பின்பு இணையதளம் வழியாக காளைகளுக்கும் வீரர்களுக்கும் பதிவுகள் துவங்கின. 12,000த்திற்கும் அதிகமான ஜல்லிக்கட்டு வீரர்கள், காளைகள் பதிவுகள் வந்திருக்கின்றன. ஒவ்வொரு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியிலும் ஒரு 1000 காளைகளும் அதே போன்று 700 வீரர்களும் களத்தில் நிற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே கிட்டத்தட்ட ஒரு 3000 காளைகள் வரை இந்த நிகழ்வுகள் நடைபெறும். அதே போன்று வெளிநாட்டை சேர்ந்த வெளிநாட்டவர் வந்து பார்ப்பதற்கும் பார்வையாளர்களும் இந்த நிகழ்வுகளை பார்ப்பதற்கான பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக காளைகளுக்கும் அதே போன்ற ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகளை பொறுத்தளவில் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வுகளை எந்தவித சிரமமின்றியும் நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்றிருக்கின்ற நிலையில் இந்த களத்துக்கு உள்ளே வரக்கூடிய காளைகள் முழுமையாக சிரமமின்றி வருவதற்கும் நிழலில் அந்த காளைகள் நிற்பதற்கான மேற்கூரை அமைக்கப்பட்டு ஏற்பாடுகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். இறுதி கட்டத்தை எட்டியிருக்கின்ற நிலையில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது குறித்து அலங்காநல்லூர் பகுதி இருக்கின்ற அந்த ஊரினுடைய விவரை கேட்கலாம். ஆனால் இந்த வட்டம் ஏற்பாடுகள் அலங்காநல்லூர் பகுதியில் என்ன மாதிரியான செய்திருக்கிறீங்க? எவ்வளவு காளைகள் வர இருக்கிறது? என்ன மாதிரியான இது பண்ணியிருக்கீங்க? வழக்கம் மூலம் பேரிக்காடு, கேலரி, வாடிவாசல் வெள்ளை அடித்தல், மாடு செக்கப் பண்ணது, டாக்டர் செக்கப்பு, மாடு பிடிகாரங்கள் டாக்டர் செக்கப்பு எல்லாம் வழக்கம் போல் செய்கிற வேலைலாம் செஞ்சு நெருக்கி 100க்கு 99% வேலை நடந்துச்சு. இன்னும் 1%, 2% தான் வேலை பாக்கி இருக்குது. இன்னும் 2-3 நாள் இருக்குது. நாளைக்கு எல்லா வேலையும் நிறைவடைஞ்சிடும். வழக்கமாக இறுதி கட்டம்ன்றது கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் லேட்டாக தானே ஆரம்பிப்பீங்க. இந்த வட்டம் கொஞ்சம் வேகமாகவே பணிகள் ஆரம்பிச்சிருச்சுங்களா? மாவட்ட நிர்வாகம் வந்து அட்வான்ஸாக வந்து இந்த வட்டம் வேலையெல்லாம் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல் படி இந்த வட்டம் வேலையில் கொஞ்சம் துரிதப்படுத்தி சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு. வாடிவாசல் எதுவும் சிறிதாக்கின்ற பணி எதுவும் நடக்கிட்டு இருக்கா? வழக்கத்துடைய வாடிவாசல் சைடில் கம்புகள் கொண்டு வந்திருக்கீங்க சார்? வாடிவாசல் சிறிதாக்கப்படவில்லை. வாடிவாசல் வந்து எப்பயும் போல தான் இருக்குது. அதில் வந்து என்னென்னா மாடு திரும்பி கல்லில் செவத்தில் முட்டாமல் அதுக்கு மரம் வச்சுருக்கோம், அவ்வளோதான். மாடுக போய் எதுலையும் அடிபட்டுறக்கூடாதுன்றக்காக அதுக்கு மரம் வச்சுருக்கோம். வாடிவாசலை சுருக்கவோ அதெல்லாம் செய்யலை. மாடு திரும்பி கல்லில் போய் முட்டாமல் நேராக மரத்து வழியாக நேராக போகிற மாதிரி செஞ்சுருக்கோம். எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது? நாளை காலையில் 7 மணிக்கு மாவட்ட ஆட்சியார் சொல்கிற டயத்தை அனுசரித்து காலையில் 7 மணிக்கு இருக்கு. ஆமாம், மாவட்ட ஆட்சியரும் நம்ம அமைச்சரும் சேர்ந்து மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அந்த டயத்தை நல்ல நேரம் பார்த்து ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சிடும். ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளை பொறுத்தளவில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளில் இந்த பகுதி முழுவதுமாக 100க்கும் மேற்பட்ட காளைகள் மேற்கக்கூடிய அந்த நிழல்களில் கூரை வழியாக வெயில் படாமல் காளைகள் களத்தில் இறங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இந்த முறை செய்திருக்கிறார்கள். எனவே நிகழ்ச்சிகள் சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் காளைகள் சோர்வடையாமலும் அதே போன்று வீரர்களும் சோர்வடையாமல் இருப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் இந்த முறை ஜல்லிக்கட்டுகள் தயாராகி இருக்கின்றன. வருகின்ற 15, 16, 17 ஆகிய 3 தினங்களும் மிகப்பெரிய விறுவிறுப்புடன் இந்த ஜல்லிக்கட்டுகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கலாம். செல்வகுமார், களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.